चराचर पिराणिगळ स्वरूपं हि वरादिये कुरियामे तूराल पुगळ परादिन कराहुळ परामुग दुरोगரைகளாசையுற்று அடைவேனோ இராகவ இராமன் இராவண 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 இராஜனுடன் மாய்வென்ற இராகன் மலராணிஜ புராணர் குமராகலை இராஜ சொல்லவாரணர்க்கு இளையோனே விராகவ சுராதிப புராதுத விராதட விராயண பராயண செருவூர விராவிய புரா அகில் பராரை முதிராவண விராலி மலை ராஜர பெருமாளே சுராலய தராதல चराचर पिराणिगळ स्वरूपं हि वरादिये कुरियामे तूराल पुगळ परादिन कराहुळ परामुग दुरोगரைகளாசையுற்று அடைவேனோ விராலி மலை ராஜக பெருமாளே. பிரதிநிதியாக இங்கு வந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் பரமபூஜனீய சுவாமிஜி ஸ்ரீ செந்தில் துறவி அவர்களே, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் ஹிருதய பாவனத்தை உணர்த்தி எல்லோருக்கும் அனுகிரகித்துக் கொண்டிருக்கும் பரமபூஜனீய ஸ்ரீ குருஜி அவர்களே, இந்த திருப்புகழ் அன்பர்கள் இயக்கம் ஆரம்பித்தது முதல் இதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு வரும் திருப்புகழ் அன்பர்கள் இயக்கத்தின் உபதலைவராக இருக்கும் ஸ்ரீ ஜி சுந்தரம் அவர்களே, சுவாமிஜி ஸ்ரீ சாதுராம் அவர்களே, பிரம்மஸ்ரீ சுகபிரம்மம் ராமசுவாமி சாஸ்திரி அவர்களே, அருளாளர் சுப்பிரமணியம் அவர்களே, திருப்புகழ் வித்தகர் ஸ்ரீ நடராஜன் அவர்களே, ஸ்ரீமதி லக்ஷ்மி ராஜரத்னம் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய திருப்புகழ் விழாக்கள் நிறைவு பெறுகின்றன. இப்பொழுது எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது. ஒரு கல்யாணம் என்றால் அதற்கு முன்பு எல்லா ஏற்பாடுகளிலும் சந்தோஷமாக ஈடுபட்டு
நாம் எல்லாவற்றையும் செய்தாலும் அந்த முகூர்த்தத்திற்கு பிறகு மாங்கல்ய தாரணம் ஆனது பிறகு எல்லோர் முகத்திலும் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு சாந்தியையும் காணலாம். அந்த மாதிரியான ஒரு வாதாவரணம் இப்பொழுது நிரம்பி இருக்கின்றது. இங்கே இந்த ஒரு வரவேற்பு உரையின் நிகழ்ச்சி இந்த தருணத்திலே எல்லோரையும் வரவேற்கும் கடமை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உங்களுடைய அனுமதியுடன் ஒரு சில வார்த்தைகளை சொல்லியேன். ஏனென்றால் 10 நிமிடங்கள் கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலே இப்பொழுது இந்த ஆனந்தமான ஒரு தருணத்திலே நாம் காலத்தில் பின்னோக்கி பார்த்தோமானால் ரொம்ப சந்தோஷகரமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. அதாவது இன்று நாம சங்கீர்த்தனமானது ஆனது ஒரு விசேஷமான ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றது. அதாவது அந்த காலத்திலுமே பெரிய மகான்கள் எல்லோரும் கூடி பாடுவதாக, கூட்டு வழிபாடாக இருப்பதற்காக அமைத்தவைகள் தான் கீர்த்தனங்கள். அப்படி பார்க்கும் பொழுது தியாகராஜ சுவாமி என்ன சொல்கிறார் என்றால், భాగవతోత్తములు గూడి బాడే కీర్తనములడ త్యాగరాజు కడతేర తారకమణి చేసిన శతరాగ రత్న మాలిక ஜே ரஞ்சில்லு நட்டஹரி. அதாவது அண்டவன் ஸ்ரீ ஹரி என்ன பண்ணிருக்கன்னா, இவெல்லாம் பண்ணின தியாகராஜர் கடை தேறுவதற்காக செய்த ரத்தனங்களை ஒரு மாலையாக அணிஞ்சிட்டு ஆனந்தமாக இருக்கணும். அப்படி அந்த காலத்திலே மகான்கள் எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தங்களுடைய சிஷ்யர்களுடன் மற்ற பக்தர்களுடன் கூடி பாடுவார்களாம். அதற்காக செய்யப்படுது பெருந்தொண்டு, மாபெரும் தொண்டு. அந்த தொண்டு நமது அருணகிரிநாத சுவாமிகள் அவர்களுடைய திருப்புகழை இந்த உலகத்தில் பரப்ப வேண்டும் என்று செந்திலாண்டவன் குருஜி அவர்களுக்கு கொடுத்தான். அது கனாட் பிளேஸில் டெல்லியில் ஆரம்பித்தது ஸ்ரீ குரு சுந்தரம் அவர்கள் வீட்டில். அதன் பிறகு அமோகமாக வளர்ச்சி அடைந்து இந்த 40 வருஷங்கள் ஆயிருக்கின்றன என்றால் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இதிலே விசேஷம் என்னவென்றால் 2 மாணவர்களுடன் ஆரம்பித்த இந்த ஒரு சத்சங்கமானது இன்று வளர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இந்தியாவில் மட்டும் அல்லாமல் மற்ற நாடுகளும் சொல்லிக் கொள்கிறார்கள் திருப்புகழ். மேலும் இந்த மாதிரியான கூட்டு வழிபாடுகள் ஒழுங்காக நடக்கின்றன. மேலும் விழாக்களும் நடக்கின்றன. நீங்கள் எல்லோரும் பலவிதமான விழாக்களுக்கெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதே ஒரு அமைதி, அதே ஒரு அன்பு, அதே ஒரு கட்டுப்பாடு, அதே ஒரு ஆனந்தம் இந்த மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. சாட்சாஸ்ரீ செந்திலாண்டவனுடைய அருள் தான். அந்த மாதிரியாக 3 நாட்களாக அமோகமாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறிக்கின்றன. இன்று காலை ஆண்டவனுக்கு திருப்புகழ் என்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடி வணக்கம் தெரிவித்தார்கள். அதுபோன்று இந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான ஒரு சந்தர்ப்பத்திலே வரவேற்புரை ஆற்ற வேண்டும் என்ற பணி எனக்கு இடப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய பாக்கியம். முதல் நாள் ஒரு பயனோதான். ஸ்ரீ சுவாமிஜி தெந்துல் தெருவி அவர்கள் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரனின் பிரதிநிதியாக அடியார்களை தேடி சென்று அருள்பாலிக்கும் ஒரு பெரிய மகான். அவர் பற்றிய அறிமுகம் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு அவசியமில்லை. இருந்தாலும் ஒரு மரபுக்காக 4 வார்த்தைகள் சொல்கின்றேன்.